வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் தமிழ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு வாங்கி பாத் ரவையில் தயார் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எங்களுக்கு இந்த வாங்கி பாத்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, லஞ்சுக்கு கூட சாப்பிடுவோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா தான் மெயின். இந்த மசாலா ஒன்று ஒன்றா வறுத்து பொடியாக தயார் பண்ண போகிறேன். ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து அது பொடியாக தயார் பண்ணால் தான் இந்த வாங்கி பாத்து அவ்வளோ அருமையாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில கடாயை ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காவை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேங்காயிலேருந்து நிறைய எண்ணெய் விட்டு வரும். அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கடலைப்பருப்பு மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷு தேங்காய் இல்லையா, கொப்பரை தேங்காவே வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. கடலைப்பருப்பு கூட அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. ஒரு பொருளை நீங்கள் வறுக்கிறப்போ அதுலேருந்து நல்ல ஆயில் விட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி மிளகு, இந்த ஸ்பைசஸ்லேருந்து நிறைய ஆயில் விட்டு வரும். அந்த ஸ்பைஸ் ஆயிலில் ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். மிளகு கூட அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கினேன். சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. ஸோ நிதானமாக வறுத்து எடுங்க. ஒரு பொருளும் வறுத்து எடுத்து பிளேட்டில் பரவலாக வச்சு நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகாய் கூட நிதானமாக வறுத்து எடுங்க. இது முன்ன நாள் ராத்திரியே நீங்கள் தயார் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா கொஞ்சம் நிறைய அதிகமாகவே பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 2 முறை உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாங்கி பாத் மசாலா பவுடர் வாங்கி பாத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம பொரியலில் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு கூட நிதானமாக ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு படப்படான்னு பொரிஞ்சு அடங்கும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றுனா வறுத்து எடுக்கிற தொட்டு இது நிறைய நாள் நம்ம டப்பாவில் வைக்கலாம், மக்கள் வராது. அதே மாதிரி தனியா பொடி கூட வறுத்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அது தனியாலேருந்து நிறைய ஸ்மெல் வரும், நல்ல அரோமா வரும். இப்போ ஒரு தட்டில் பரவாயில்ல வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அந்த சூட்லேருந்து ஆறி நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பொருட்களும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்து வச்சுருக்கோம். மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியில் அரைப்படுறப்போ அது நீர்க்காது. ஸோ நல்லா ஆறின பிற்பாடு மிக்சியில் சேர்த்து ஒரு நைஸ் பொடியாக பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த பொடி முன்ன நாள் ராத்திரியே தயார் பண்ணி எடுத்து வைங்க. நாள் காத்தால இந்த உப்மா ரவையை வறுத்து எடுத்துட்ருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துட்ருக்கோம். கைவிடாமல் வறுக்கணும். உப்மா ரவை நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு நல்ல மணம் கூடும், லைட் ப்ரௌன் கலர் மாறும். அப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்மா ரவை வறுத்தீங்கன்னா கட்டி முட்டி தட்டாது நம்ம உப்மா கிண்டுறப்போ. காய்கறியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ண போகிறேன். கொடி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடி கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேன். அம்மா தான் எனக்கு முக்கால்வாசி ஹெல்ப் பண்ணாங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த காம்பு பகுதியில் இருக்கிற கொஞ்சம் கத்திரிக்காவை எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு அது குழம்புல சேர்த்துக்குவாங்க. வெறும் இந்த கத்திரிக்காய் மட்டும் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுக்கினாங்க. இன்கேஸ் கத்திரிக்காய் ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா ஒரு சென்டரில் ஒரு ஸ்லிட் போடுங்க, ஒரு ஸ்லைட்டாக கீர் போடுங்க. போட்டு எடுத்து ஒரு தண்ணியில் மாற்றி வச்சுட்டிங்க ஒரு பவுலில். அது கருக்காது. ஸோ நல்லாவும் ஈஸியாகவும் வெந்துடும். ரொம்ப அருமையான கொடி கத்திரிக்காய் கிடச்சிது எனக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த வாங்கி பாத் தயார் பண்ணோன்னே வாங்கிட்டு வந்தேன். மார்க்கெட்டில் ரொம்ப அருமையான வெஜிடபிள்ஸ் இருக்குது. இப்போது இந்த மழை காலம் அடங்கி இருக்குது. ஸோ நல்ல வெஜிடபிள்ஸ் இருக்குது எங்கள் மார்க்கெட்டில். கத்திரிக்காய் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரவை அதே மாதிரி வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். பட்டாணி யூஸ் பண்ண போகிறேன். கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, பொடியை கொத்தமல்லி, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி தேவைப்படும்.
மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருங்காயத்தூள், பிரிஞ்சி எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். வாங்கிபாத் மசாலா பவுடர். இந்த வாங்கிபாத் மசாலா பவுடர் நீங்கள் நிறைய தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் அப்கமிங் ரெசிபீஸில் உங்களுக்கு பொரியல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வாங்கிபாத் தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கத்திரிக்காவை ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் மசாலா மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிப்பியில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய கொள்ளும். கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காவை வறுக்கணும் எண்ணெயிலேயே. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே வெந்து போயிடும். ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருக்குது, பட்டர் மாதிரி. இப்போ உப்பு சேர்த்துட்ருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு அப்பப்போ செக் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு ஃப்ரை பண்ணேன். கத்திரிக்காய் வெந்துடும், பட்டுன்னு வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் வேகிற நேரத்துக்கு பட்டாணி மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ரவையை ரெடி பண்ணிக்கிறேன். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு அடங்கணும். இப்போ இதில் வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, பட்டாணி, கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இந்த பட்டாணி வேகணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பட்டாணி வெங்காயம்லாம் வெந்து வர்றதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டாணி நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அதே டைமில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து அந்த வாங்கிபாத் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கத்திரிக்காவை வறுத்துக்கலாம். இப்போ இந்த வாங்கி மசாலா ரெடியாக இருக்குங்க. இந்த வாங்கி மசாலா உப்மாவில் நம்ம கலக்கணும். ஸோ இது ரெடியாக இருக்கோ. அடுப்பு அணைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா பட்டாணியும் வெந்திருக்கு. அந்த மசாலாலேருந்து தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. சுடு தண்ணி எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த உப்புமா தயார் பண்ணுறதா இருந்தாலும் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா வறுத்து எடுக்கிறேன். ரவையை எப்போவுமே மசாலாவில் சேர்த்து நீங்கள் வறுத்திங்கன்னா அது கட்டி முட்டி தட்டாது. ஸோ இப்போது கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, சுடு தண்ணி விட்டு நான் வந்து கலரிட்டுருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான் அளவு. ஸோ இங்கே 2.5 கிளாஸ் ரவை யூஸ் பண்ணியிருக்கோம். சுடு தண்ணி சேர்த்துருக்கோம் அளவாக. இந்த ரவையிலேருந்து இந்த ரவை வெந்து அந்த சுடு தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கு. அந்த உப்புமா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ ரொம்ப அந்த உப்புமா டைட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த செஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் மசாலாவை சேர்த்து இதில் கலக்க போகிறேன். ஸ்லோவாக கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலக்க போகாதீங்க. ஏன்னா கத்திரிக்காய் முதலே வெந்திருக்கு. அது உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, குழஞ்சி போயிடும். ஸோ நிதானமாக கலந்து விடுங்க. இந்த ரவையில் அந்த கத்திரிக்காய் மசாலா நல்லா கலந்ததும் 5 நிமிஷம் மூடி போட்டு இது போல் நாறு வரைக்கும் நல்லா வேகிறதுக்கு விடலாம். இது நல்லா வெந்து வரும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிருக்கு. மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். இப்போ இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரவா வாங்கிபாத் ரெசிபி தயார். இது நான் சுட சுட பரிமாறியிருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு நம்ம புழிஞ்சிக்கலாம் மேலே தேவைப்பட்டால். ஸோ எலுமிச்சம்பழம் பீஸ் வச்சு மேலே மல்லி இலை தூவி நான் பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்ததுங்க.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் வெங்காயம் பச்சடி இல்லைனா கோகனட் சட்னியோட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை blog அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் போஸ்ட் ஆகிருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.